18வது ஸ்லோகம். கர்மண்யः கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இவ்விதம் யார் பார்க்கிறார்களோ சக புத்திமான், அவன் ஞானத்தை உடையவன், மோகத்தினுடைய வசத்தில் இல்லாதவன். சக யுக்தக, அவன் பிரம்மத்துடன் பொருந்தியவன். கிருத்ஸ்ன கர்ம கிருத், செய்து முடிக்க வேண்டியதை செய்தவன். இதில் நாம் பார்த்தோம், கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்பது செயலற்ற ஆத்மாவிடத்தில் தெரிந்து கொண்டிருக்கின்ற, தோன்றிக் கொண்டிருக்கின்ற செயலில் செயலின்மையை பார்த்தல். இங்கு ஆத்மா என்று சொன்னால் நான் நான் என்ற சொல்லுக்கு பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா என்றால் நான் ஆத்மாவை பார்க்கின்றேன் என்று நான் வேறு ஆத்மா வேறு அல்ல. நான் செயல் செய்கிறேன், என்னுடைய செயல் என்று என்னிடத்தில் எந்த ஒரு செயல் தெரிகிறதோ அது உண்மையில் என்னிடத்தில் இருக்கின்ற செயல் அல்ல, என்னால் பிரகாசப்படுத்துகின்ற ஷரீரத்தில் இருக்கின்ற செயல். பிறகு செயல் என்பது உடலில் இருக்கின்றது, மனதில் இருக்கின்றது, என்னிடமான ஆத்மாவிடம் இல்லை. பிறகு இங்கு பகவான் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கின்றார்? கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்றால் என்னிடத்தில் தோன்றுகின்ற கர்மத்தில் உண்மையான பாவனை அகர்மம், அதை யார் பார்க்கிறார்களோ என்பது முதல் பகுதி. இனி இரண்டாவது பகுதியை நாம் பார்த்தது அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல், செயலின்மையில் செயலை பார்த்தல். செயலின்மையில் என்றால் நம்முடைய இனியொரு தவறு என்னவென்றால், மனம் உடல் இவைகள் அமைதியாக இருக்கும் பொழுது இவைகளிடத்தில் செயலில்லாத தன்மை இருப்பதாக நினைக்கின்றோம். உடல் மனம் இவைகளிடத்தில் செயலின்மையை நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் என்ன சொல்கின்றோம்? இப்பொழுது மனம் செயல்படுவதில்லை, அமைதியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வோம். இப்பொழுது உடல் ஒன்றும் செய்யவில்லை என்றெல்லாம் கூறுகின்றோம். அவ்விதம் உடல் மனம் இவைகளிடத்தில் அகர்மத்தை பார்த்து வருகின்றோம். பகவான் கூறுகிறார், அது தவறு, அதில் கர்மத்தை பார் என்று சொல்கிறார். இதிலிருந்து என்ன சித்திக்கிறது என்றால், ஆத்மாதான் அகர்மஸ்வரூபம், ஷரீரம் எப்பொழுதும் கர்மஸ்வரூபம். ஷரீரத்துக்கு அகர்மம் என்ற ஸ்திதியே கிடையாது. இங்கே ஷரீரம்னா உடலும் மனமும். ஆத்மாவுக்கு என்றாவது செயல் என்பதே கிடையாது. பிறகு என்ன இருக்கின்றது? ஆத்மா என்றும் செயலற்றது, ஷரீரம் என்றும் செயலை உடையது. இந்த ஞானத்தை ஒருவன் இந்த ஞானத்தை வைத்திருக்க வேண்டும்னு சொல்றார். பிறகு சென்ற வகுப்பில் இனியொரு கருத்தையும் பார்த்தோம்.
இந்த ஞானத்தினால் என்ன பலன்? இப்படி பார்க்கிறதுனால என்ன பலனை அடைகின்றோம் என்றால், முதலில் அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்பதில் உடல் மனம் சூழ்நிலைகள் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த அமைதியினுடைய அடிப்படையில் என்னுடைய அமைதி அமைகிறது. சூழ்நிலை உடல் மனம் இதில் அமைதி இல்லை என்றால் நான் அமைதியற்றவன் என்ற நிலை வருகிறது. இந்த ஞானத்தில் உடல் சூழ்நிலை மனம் இவைகள் செயல்பட்டாலும் செயல்படாத போதிலும் நான் அமைதியானவன், சாந்த சொரூபம் என்ற ஞானம் வருகிறது. என்னுடைய அமைதிக்கு வெளி அமைதியை நான் சார்ந்து இருப்பது இல்லை. பிறகு முதல் பகுதியில் என்ன கிடைக்கின்றது? எந்த விதமான குற்ற உணர்வும் நம்மை பாதிக்காது, நம்மை தாக்காது. குற்ற உணர்வு என்றால் நான் இதை செய்துவிட்டேன், என்னால் இது செய்யப்பட்டது, நான் இந்த பலனை அனுபவிக்கின்றேன் என்று நினைக்க மாட்டோம். நான் சாட்சி, உடலும் மனதும் செயலை செய்கிறது, பலனை அனுபவிக்கின்றது என்ற பலன் நமக்கு வருகின்றது. இந்த விதத்தில் ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பகவான் பேசிய ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்ற கருத்தை வேறு மொழியில் இங்கு பகவான் கூறினார். அது முதல் வரியில் கூறி 2வது வரியில் பலனை கூறினார். சக புத்திமான், இதுதான் ஞானம் என்று பகவான் கூறி, மனிதர்களுக்குள் இவன்தான் ஞானத்தை உடையவன். சக யுக்தக, பிரம்மத்தில் நிலை பெற்றவன். கிருத்ஸ்ன கர்ம கிருத்து, மன நிறைவை அடைந்தவன், செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன் என்று இந்த ஸ்லோகத்தை பகவான் முடிக்கின்றார். இந்த ஸ்லோகமானது வேறு சில தவறாகவும் விளக்கப்பட்டிருக்கின்றது. சங்கராச்சாரியாருடைய காலத்திற்கு முன் சில தவறாகவும் இந்த ஸ்லோகங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நாம் பார்த்தது எது சரியான விளக்கமோ அதை பார்த்தோம். தவறான விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? அது தவறு. இருந்தாலும் தெரிந்து கொள்வதற்காக மனிதர்கள் எப்படி தவறு செய்கிறார்கள்னு தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அதற்காக சாம்பிளுக்காக சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த விசாரத்தை சங்கராச்சாரியார் பாஷ்யத்தில் விளக்கமாக செய்கிறார். முதல்ல அவருடைய சித்தாந்தத்தை இதுவரைக்கும் நம்ம சொன்ன கருத்தை சொல்லிட்டு, இப்படி சிலர் தவறாக விளக்குகிறார்கள்னு அந்த விளக்கத்தை சொல்லி அது எப்படியெல்லாம் தவறுன்னு நிலைநாட்டுகிறார். நாம் அதிகமாக தவறான கருத்தை எடுத்துட்டு பார்ப்பதற்கு பதிலாக சுருக்கமாக எப்படி இதை தவறாக நினைக்கிறார்கள், இதற்கு விளக்கம் கொடுத்தார்கள்னு பார்த்து பிறகு அடுத்த ஸ்லோகத்துக்கு செல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? தவறான கருத்து. அதை நல்லா எழுதி வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்திற்கு தவறான கருத்தை பார்க்க போகின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? சாஸ்திரத்தில் நித்திய கர்ம என்று ஒரு கர்மம் இருக்கின்றது. கடமைகள், நம்முடைய டியூட்டிஸ், அதெல்லாம் நித்திய கர்மன்னு சொல்கிறார்கள். பூர்வ மீமாம்சகர்கள் வேதத்தினுடைய முதல் பாகத்தை பற்றி இருந்து கர்மத்தினால்தான் மோக்ஷம், சொர்க்கம்தான் மோக்ஷம் என்று நினைப்பவர்கள், அவர்களுடைய கொள்கை என்னவென்றால், நித்திய கர்மத்தை செய்வதினால் புதிய புண்ணியம் ஒன்றும் கிடையாது, அது செய்யவில்லை என்றால் பாபம் என்று சொல்கிறார்கள். இப்போ நாம் ஸ்நானம் செய்கின்றோம், குளிக்கின்றோம். குளிக்கிறதுனால பெரிய புண்ணியம் ஒன்றும் கிடையாது, அது நம்மளுடைய டியூட்டி. குளிக்கலினா பாவம், அதாவது அதில் நோய் நமக்கு வருவது. அந்த விதத்தில் நம்முடைய கடமையை செய்வதனால் புதிய புண்ணியமே கிடையாது, அதை செய்யலினா தான் பாவம். இந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள்? நித்திய கர்ம
என்பது செய்யப்பட்டால் செய்யப்படும் கர்மத்திலிருந்து ஒரு புண்ணியமும் வருவதில்லை. அப்போ கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். நித்திய கர்மத்தில் பல அபாவம் என்ற அகர்மத்தை பார் என்று சொல்கிறார்கள். இப்போ கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்னு சொன்னால் நித்திய கர்மத்தில் அதுக்கு ஒரு பலனும் இல்லை என்ற அகர்மத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா கர்மத்தை செய்கிறோம், ஒரு பலனும் வரப்போவது கிடையாது. நித்திய கர்மத்துக்கு பலனே இல்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு பலனும் இல்லை என்பது அவர் கருத்து, அவர்களுடைய கொள்கை. அப்போ கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்றால் நித்திய கர்மத்தை கடமையை செய்தால் ஒரு பலனும் வராத அகர்மத்தை பார்க்க வேண்டும். சரி, அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது அடுத்தது என்னன்னா, நித்திய கர்மத்தை செய்யவில்லை என்றால் பாபம் என்ற பலன் வருகிறது. அது அகர்மம். நித்திய கர்மத்தை செய்யாதது என்ன? அகர்மம். கடமையை செய்யாத அகர்மத்தில் கர்மம்னு என்ன? பாப ரூபமான பலன் புதிதாக வருவதை யார் பார்க்கிறார்களோ என்று சிலர் பொருள் கூறுகிறார்கள். முதல்ல தப்பா எப்படி சொல்றாங்கன்னு புரிகின்றதோ, நித்திய கர்மத்தை செய்வதினால் பலன் ஒன்றும் இல்லை என்ற அகர்மத்தை யார் பார்க்கிறார்களோ, நித்திய கர்மத்தை செய்யவில்லை என்ற அகர்மத்தில் செயலின்மையில் பாபம் என்ற செயலை யார் பார்க்கிறார்களோ என்று சொல்கிறார்கள். சங்கராச்சாரியார் சொல்றார், இது தவறு. முதலில் நித்திய கர்மத்திற்கு பலன் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடமையை செய்தால் பலனே வராது, செய்யாவிட்டால் தான் பாவம்ங்கிறார். நாம் கூறுகின்றோம், நித்திய கர்மத்தை செய்தால் சொர்க்கம் என்பது பலன். நித்திய கர்மத்தை பற்றற்று செய்தால் சித்த சுத்தி என்பது பலன். ஆகவே ஒரு செயலுக்கு பலன் இல்லாமல் என்றும் போகாதுன்னு நம்ம சொல்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடமையை செய்தால் பலன் கிடையாது, கடமையை செய்யவில்லை என்றால் பாபம். நாம் என்ன சொல்கின்றோம்? கடமையை செய்தால் பலனை எதிர்பார்த்து செய்தால் புண்ணியம் அல்லது சொர்க்கம் என்பது பலன். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தால் அது கர்மயோகம், மன தூய்மை என்பது பலன். அதனால் அவர்களுடைய அந்த பேசிக், அவர்களுடைய ஆதாரமான கொள்கையையே ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டும் சங்கராச்சாரியார் அது தவறுன்னு சொல்றார். காரணம், நித்திய கர்ம நித்திய அகர்ம இந்த ஞானத்தில் நமக்கு பலன் வராது, அனுஷ்டானத்தினால தான் பலன் வரும். யோகாசனம் எப்படி செய்ய வேண்டும், புஸ்தகத்தை படித்து ஞானத்தை அடைஞ்சாச்சு, அதனுடைய பலன் நமக்கு வருமா? வராது. அதுபோல் நித்திய கர்ம நைமித்திக கர்மமெல்லாம் சாஸ்திரத்தில் ஞானத்திற்காக சொல்லப்படவில்லை, அனுஷ்டானத்திற்காக சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்தில் பிரம்ம தத்துவம் ஞானத்திற்காக சொல்லப்படுகிறது. பிரம்மத்தை தான் தெரிஞ்சுக்கோன்னு சாஸ்திரம் சொல்லுது, மீதியையெல்லாம் தெரிஞ்சு செயல்படு என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே அந்த ஞானத்தினால் மோட்சமெல்லாம் நமக்கு வராது. அது மட்டுமல்ல, இங்கு முதல் வரியில் பகவான் ஒரு ஞானத்தை சொல்லி இந்த ஞானத்தினுடைய பலனாக மோட்சத்தை சொல்வதனால் அந்த ஞானம் பிரம்ம ஞானமாகத்தான் இருக்க வேண்டும், ஆத்ம ஞானமாகத்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விசாரம் செய்து இதற்கு வேறு விதத்தில் பொருள் கூற முடியாது என்று முடிக்கின்றார். இனி நாம் அடுத்த ஸ்லோகங்களுக்கு செல்ல வேண்டும். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்பவர்ஜிதாஹ ஞானாக்னிதக்த கர்மாணம்
தமாஹு பண்டிதம் புதாஹ. 19வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரை 18வது ஸ்லோகத்தில் கூறிய கருத்து விளக்கப்படுகின்றது. 19 முதல் 24 வரை கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்ற கருத்து விளக்கப்படுகின்றது. அதனால் 18வது ஸ்லோகத்தில் கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்தால், அது இருந்தால் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சிலருக்கு தோணும். இந்த 24வது ஸ்லோகம் வரைக்கும் இதையே பார்க்க போகிறோம். போர் அடித்து போயிடும் உங்களுக்கு. என்ன கர்மத்தில் அகர்மம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்ங்கிற வரைக்கும் நாம் இதே கருத்தை பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா, புரியக்கூடாதுன்னு சொல்லி விரதம் எடுத்திருந்தாலும் புரியாமல் போகாது. அதனால் பகவான் இவ்வளவு ஸ்லோகங்களை இதற்கென்றே பயன்படுத்துகின்றார். பல கோணங்களில் பல விதத்தில் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தலையே விளக்கப் போகிறோம். எப்படி என்றால், கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், இதற்கு முன் என்ன பொருள் சொன்னோம்? ஆத்மாவிடம் தெரிகின்ற கர்மத்தில் அகர்மத்தை பார், மரத்திடம் தெரிகின்ற செயலில் செயலின்மையை பார். அதுபோல அனாத்மாவிடம், மன புத்தி உடல், அது அனாத்மான்னு சொல்வோமே, அனாத்மாவிடம் தெரிகின்ற அகர்மத்தில் கர்மத்தை பார். தூரத்தில் தெரிகின்ற அசைவில்லாமல் இருப்பது போல் இருக்கின்ற கப்பலில் அசைவை பார்க்க வேண்டும். காரணம், கப்பலானது அசைந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி பார்த்தோம். இனி பகவான் என்ன செய்கின்றார்? ஞானி என்பவன் யார்? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டவன் ஞானி. இப்போ ஞானிக்கு வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டான், நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல. ஒரு ஞானிகிட்ட போய் உங்கள் பேர் என்னன்னு சொன்னால் ஆத்மானெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டான். இந்த உடலுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டதோ அதுதான் சொல்லுவோம். எப்போ பிறந்தீங்கன்னு சொன்னால், எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, நீங்கள் எங்கிருந்து வர்றீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன், இப்படி சொல்ல மாட்டான். சரீரத்தினுடைய அடிப்படையில் விவகாரம் செய்தாலும் அவனுடைய மனதுக்குள்ள நான் யார் என்ற கேள்விக்கு அவனுக்கு என்ன பதில்? நான் ஆத்மா. சாஸ்திரத்தில் ஆத்மாவுக்கு என்ன லட்சணம் சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட ஆத்மா என்ற ஞானத்துடன் அவன் வாழ்ந்து வருகிறான். இனி ஞானியும் ஆத்மாவும் வேறில்லை என்பது கருத்து. காரணம் என்ன? நான் ஆத்மா என்ற அறிவில் வாழ்ந்து வருகின்றான். அப்படின்னா அஞ்ஞானியும் ஆத்மாவும் வேறா என்றால் உண்மையில் வேறில்லை. ஆனால் ஆத்மா தெரியாததனால் வேறுபட்டது போல் இருக்கின்றது. இப்போ என்ன வேறுபாட்டை செய்கின்றோம்? ஞானி வேறு, ஆத்மா வேறு அல்ல. அப்படி என்றால் இதற்கு பிறகு வருகின்ற ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், ஆத்மாவிடம் தெரிகின்ற கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்பதை இப்போ வேறு விதத்தில் எப்படி சொல்லலாம்? ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். ஞானி செய்கின்ற கர்மங்கள் அகர்மம் என்று சொல்றார். பிறகு அஞ்ஞானி கர்மம் ஏதாவது பண்ணாம இருந்திருந்தா அது கர்மம்னு சொல்றார். ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்னு சொல்ல போறார். அஞ்ஞானியினுடைய சந்நியாசத்தில் கர்மத்தை பார்த்தல்னு சொல்ல போறார். இதனுடைய அர்த்தம் என்ன? முன்ன ஆத்மாங்கிற இடத்துல இப்போ ஞானின்னு போட்டுக்கணும், ஷரீரம் மனம்ங்கிற இடத்துல அஞ்ஞானின்னு போட்டுக்கணும். காரணம் என்ன? அஞ்ஞானி எங்கே இருக்கான்? ஷரீரத்திலையும் மனசுலையும் இருக்கான், அனாத்மாவில் இருக்கின்றான். அப்படி பகவான் இனிமேல் பேச போகிறார். அப்போ இதனுடைய பொருள் என்ன ஆகும்? ஞானி ஒருவன்
செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த செயல் எந்த விதமான பாப புண்ணியத்தையும் அவனுக்கு கொடுக்காமல் அல்லது அந்த செயலானது அவனை பந்தப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஞானியினுடைய கர்மத்தில் யார் அகர்மத்தை பார்க்கிறார்களோ, அங்கே பார்க்கறதுக்கு யார் இல்லை, ஞானி தான் இருக்கான். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், ஞானியினுடைய கர்மம் அகர்மம் ஆகிறது. இங்கே பார்க்கறதுக்கு யார் இருக்கா, ஞானி தான் இருக்கான். பிறகு அஞ்ஞானியினுடைய அகர்மம் கர்மம் ஆகின்றது. ஏன்னா அவன் அகர்மமாக இருக்க முடியாது என்பது போல் இனி பகவான் விளக்கப் போகின்றார். பிறகு இனி ஒரு கருத்து வர இருக்கின்றது. இந்த கருத்தெல்லாம் இனிமேல் வருகின்ற எல்லா ஸ்லோகங்களினுடைய சாரம். இந்த ஆங்கிளில் பகவான் அப்ரோச் பண்ண போறார். இனி ஒரு கருத்து என்னவென்றால், இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டே பதார்த்தம், ஒன்று ஆத்மா, இனி ஒன்று அனாத்மா. ஆத்மான்னு சொன்னால் ஞானஸ்வரூபம், சத் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அனாத்மா என்றால் ஆத்மாவினால் பார்க்கப்படுகின்ற பிரகாசப்படுத்தப்படுகின்ற அனைத்து பிரபஞ்சமும், மனம், புத்தி, உடல், பிரபஞ்சம் அனைத்தும் அனாத்மா. இனி ஆத்மா ஏதாவது ஒரு செயலை துறக்க வேண்டுமா? இப்போ நம்ம சந்நியாசம், துறத்தல் என்று சொல்கின்றோம். கேள்வி கேட்கப்படுகிறது, அனாத்மா துறக்கின்றதா, ஆத்மா துறக்கின்றதா? கர்மத்தை விடுதல் என்பது ஆத்மா செய்ய வேண்டுமா, அனாத்மா செய்வதா? நம்ம எவ்வளவோ காரியத்தை பற்றி பேசுகிறோம். கர்மத்தை துறந்து விடுதல், கர்ம சந்நியாசம் என்று பேசுகின்றோம். கர்மத்தை சந்நியாசம் செய்வது ஆத்மாவா அனாத்மாவா என்பது கேள்வி. ஆத்மா செய்ய வேண்டியது இருக்கிறதா? காரணம், எப்பொழுது நான் இந்த புஸ்தகமானது நடப்பதில்லை என்று சொல்ல முடியும்? எப்பாவது புஸ்தகம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்ததுன்னு வச்சுக்குவோமே, நான் படிக்க விரும்புகிற நேரத்தில் ரொம்ப படிக்கிறான் இவன் சொல்லி அப்படியே புக்கு போயிட்டு வந்ததுன்னு வச்சுக்குவோமே, என்ன சொல்லலாம்? இப்போ புஸ்தகம் நடப்பதில்லைன்னு சொல்லலாம். ஒருவர் நடந்து போயிட்டு வர்றவராக இருந்தால் உட்கார்ந்துட்டு இருந்தால் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார்னு சொல்லலாம். இந்த புஸ்தகம் நடப்பதில்லைன்னு என்னால் சொல்ல முடியுமா? காரணம் என்ன? அது என்னைக்கு நடந்தது? அந்த விதத்தில் ஆத்மா கர்மத்தை துறக்கிறதுன்னு சொல்ல முடியுமோ? அது என்னைக்கு கர்மத்தை செய்தது? அது எப்பொழுதுமே அகர்ம ஸ்வரூபம். ஆகவே கர்ம சந்நியாசம் ஆத்மாவினால் நடைபெற முடியாது. ஆத்மா கர்ம சந்நியாசம் பண்ணாது. காரணம் என்ன? அது என்னைக்கு கர்மத்தை பண்ணிச்சு சந்நியாசம் பண்ணுறதுக்கு? அது எப்பொழுதுமே அகர்ம ஸ்வரூபமாக இருக்கு. இனி அனாத்மாவுக்கு போகிறோம். அனாத்மா கர்ம சந்நியாசம் பண்ண முடியுமா? செயலை அனாத்மா துறக்க முடியுமா? நம்முடைய மனமும் உடலும் புத்தியும் செயலை துறக்க முடியுமா? முடியும் என்று சொன்னால் முன் ஸ்லோகத்தில் பகவான் சொல்லுவார், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். என்ன சொல்லியிருக்கார்? உடலினுடைய மனதினுடைய அமைதியில் செயலின்மையில் செயலை பார்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கார். ஆகவே உடல் மனம் இவைகள் சுருக்கமாக அனாத்மான்னு சொல்லுவோமே, அனாத்மா செயலை துறக்கவே முடியாது. காரணம் என்ன? அது என்றும் செயல் செய்து கொண்டே இருக்கிறது. சில சமயம் பாசிவ், சில சமயம் ஆக்டிவ். அமைதியாக இருப்பதும் ஒரு செயல், பிறகு செயல்படுவது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, சத்துவ ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணத்தில் ஏதோ ஒரு குணத்தில் இருக்கும். தமசில் இருக்கும்போது செயல் இல்லாதது போல் தெரியும். ரஜஸில் இருக்கும்போது அந்த மனம் புத்தி அனாத்மா ரஜோகுணத்தினுடைய தூண்டுதல் இருக்கும்போது செயல்படும். சத்துவ குணத்தில் இருக்கும்போது அறிவு சம்பந்தமான செயல், அமைதி, இந்த காரியத்தில் இருக்கு. இப்போ அனாத்மா துறக்க முடியாது. துறக்க வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடாது. அனாத்மா துறக்க முடியாது. அனாத்மான யார்? நம்ம உடல், நம்ம மனம், இவைகளெல்லாம்.
சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் செயலை கர்மத்தை சந்நியாசம் பண்ண முடியாது. ஆத்மா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு யார் கர்மத்தை துறக்கிறார்கள், யார் கர்ம சந்நியாசம் செய்கிறார்கள் என்றால், சந்நியாசம் பண்ணுறதுக்கு இப்போ ஆளே இல்லை. இருக்கிறது ரெண்டு பேர் தானே. ஆத்மா ஒன்று இருக்குது, அனாத்மா ஒன்று இருக்குது. ஆத்மா செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை, துறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனாத்மா துறக்க முடியாது. பிறகு யாரு தான் சந்நியாசம் செய்கிறார்கள் கர்மத்தை என்றால், பிறகு யாரு தான் கர்மத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், கர்ம சந்நியாசம் என்பது செயலில் என்னைக்குமே நடைபெறாது. கர்ம சந்நியாசம் ஞானத்தினால் தான் நடைபெற முடியும். கர்ம சந்நியாசம்னா கர்மத்தை துரத்தல் என்பது ஃபிசிக்கலாக நடக்காது. ஃபிசிக்கலான்னு சொன்னால் செயலளவில் உடல் அளவில் நடக்காது. பிறகு ஞானத்தினால் தான் கர்மத்தை துறக்க முடியும். இப்போ ஞான கர்ம சந்நியாசம் என்றால் என்ன பொருள்? ஞானத்தினால் கர்மத்தினுடைய சந்நியாசம். இதனுடைய பொருள் என்ன? இனி அடுத்த கேள்வி, யார் ஞானத்தில் கர்மத்தை சந்நியாசம் செய்வார்கள் என்பது அடுத்த கேள்வி. யார் உண்மையிலேயே சந்நியாசியாக இருந்து கொண்டு ஒரு கர்மத்தையும் செய்யாமல் கர்மத்தை செய்பவன் போல் நினைத்து கொண்டிருந்தானோ அவனுக்கு ஞானம் வந்தால் கர்மம் சந்நியாசம் ஆகிறது. யார் கர்மத்தை துறக்கவே முடியாதோ அவன் சந்நியாசமே பண்ண முடியாது. இந்த மனசும் உடல் இருக்கே, அது என்னைக்குமே செயல் சொரூபம், அது சந்நியாசமே பண்ண முடியாது. அப்படி சந்நியாசம் பண்ணால் அதுவும் கர்மம்னு சொல்லிடுவோம். பிறகு யார் ஞானத்தினால கர்மத்தை துறக்க முடியும்? ஆத்மா கர்மத்தை துறக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு தத்துவம் உண்மையிலேயே சந்நியாசமாக செயலை துறந்ததாக இருந்து கொண்டு செயலை உடையதாக நினைத்து இருந்ததோ அதுதான் ஞானத்தினால் செயலை துறக்க முடியும். அப்படி பார்த்தால் நம்ம ரெண்டு கோணத்தில் பதில் சொல்லலாம். ஆத்மான்னு ஒரு பதில் சொல்லலாம், அல்லது ஞானி என்று பதில் சொல்லலாம். இதுக்கு பதில் என்ன? யார் கர்மத்தை துறக்கிறார்கள், அல்லது இனியும் சிம்பிளாக கேள்வி கேட்கணும்னா யார் சந்நியாசி, அதான் கேள்வி. யார் சந்நியாசின்னு என்ன? சந்நியாசம் செய்பவன். இங்கு சந்நியாசம் செய்பவன் யார் என்றால் உடலும் மனமும் அனாத்மா அல்ல, ஆத்மாவும் அல்ல. பிறகு யாருன்னு சொன்னால் ஆத்மாதான் அல்லது ஞானி. எப்படி ஆத்மான்னு சொன்னால், ஆத்மா எப்படி சந்நியாசம் பண்ணும்னா, ஆத்மா சந்நியாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது என்னைக்குமே கர்மம் செய்வதில்லை. ஆனால் அறியாமையினால் கர்மம் செய்வது போல் நினைத்து விட்டது. ஞானத்தினால் அது துறந்து விடுகிறது. அது ஆத்மான்னு சொல்லலாம், அல்லது ஞானின்னு சொல்லலாம், அல்லது ஜீவன்னு சொல்லலாம். இப்போ எவன் ஒருவன் உண்மையில் கர்மம் செய்யாதவன் அது ஆத்மா, ஆனால் கர்மம் தன்னிடம் இருப்பது போல் நினைத்திருக்கின்றானோ அவன் அறிவினால் செயலை துறந்து விடுகின்றான். அதுதான் 4வது அத்தியாயத்தினுடைய கருத்து. இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு அத்தியாயம் பார்க்கும் போதும் அந்த அத்தியாயம் படிக்கிற வரைக்காவது அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் நம்ம பார்க்குற அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேள்வி கேட்டால் நம்மகிட்ட திருப்பி கேட்பார்கள், முதல்ல என்ன அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம், 6 இருக்கிறோமா 5 இருக்கிறோமா, அதுவே மறந்துடும் சிலருக்கு. அப்படி இருக்காமல் நம்ம எந்த அத்தியாயம் பார்க்குறோங்கிற நம்பர் ஞாபகம் இருக்கணும், அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞாபகம் இருக்கணும். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன? ஞான கர்ம சந்நியாசம். இனி இதனுடைய பொருளை பார்த்தா கர்மத்தினுடைய சந்நியாசம். சந்நியாசம்னா விட்டு விடுதல், துரத்தல், கர்மத்தை துரத்தல். கர்மத்தை எப்படி துறக்க முடியும்? நம்ம உடல் அளவில் துறக்க முடியாது.
அறிவினால் துறக்க வேண்டும். ஏன் அறிவினால் துறக்கின்றோம் என்றால், உண்மையில் கர்மம் இல்லை. கர்மம் இல்லைங்கிறத ஏன் துறக்கணும்னா, அறியாமையினால இருக்கிறது போல நினைச்சோம், அறிவு வந்ததற்கு பிறகு இல்லை. அதனால தான் உண்மையான சந்நியாசம் நடந்து விட்டால் நான் சந்நியாசி என்ற எண்ணமும் இருக்க. எல்லாம் துறந்ததுக்கு அப்புறம் நான் துறந்தன்கிற எண்ணம் எப்படி இருக்க முடியும்? காரணம் என்ன? அது இருந்தால்தானே துறக்கிறதுக்கு ஞானத்தில் ஒரு கரெக்ஷன், அறிவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதுதான் ஞான கர்ம சந்நியாசம். இங்க ஞானிதான் ஞான கர்ம ஞானத்தினால் கர்மத்தை துறந்தவன் ஞானி. ஆத்மாவிடம் ஞானத்தினால் கர்ம சந்நியாசம் ஏற்படுகின்றது. இனி வர கருத்துக்கள்லாம் என்னன்னா, ஞானத்தினால் கர்ம சந்நியாசம், பிறகு ஞானி செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அது செயல் அல்ல, அகர்மம். நமக்கு கான்ட்ரடிக்ஷனாக தெரியுதே, முரண்பாடாக தெரியுதே, ஞானி செய்வது செயல் அல்ல அப்படின்னா அதனுடைய அர்த்தம் இனி நமக்கு புரியும். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், கர்மம் போல நினைச்சிட்டு இருந்தோம், அது கர்மம் அல்ல என்பதையே பகவான் விளக்கி 24வது ஸ்லோகத்தில் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இந்த கருத்தை முடிப்பார். இனி இந்த ஸ்லோகத்திற்குள் சென்று பார்க்கலாம். யஸ்ய சர்வே சமாரம்பாஹா. யஸ்ய என்றால் யாருடைய, யாருடைய என்றால் யதோக்த தர்ஷினக, முன் ஸ்லோகத்தில் சொன்ன ஞானத்தை உடையவனுக்கு என்பது பொருள். முன் ஸ்லோகத்தில் கூறிய அறிவை உடையவனுக்கு அல்லது அறிவை உடையவனுடைய அந்த ஞானத்துடன் கூடியவனுடைய என்பது பொருள். அதுக்குள்ள நமக்கு மறந்துடலையே, முன் ஸ்லோகத்தில் என்ன அறிவை பகவான் சொன்னார்? கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இந்த திருஷ்டி யதோக்தம்னா இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட, தர்ஷினகன ஞானம், இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஞானத்தை உடையவனுக்கு என்ன ஆகுதுன்னு பகவான் சொல்றார். அந்த ஞானிக்கு என்ன ஆகின்றதாம்? இப்போ இதிலிருந்து எதை பற்றி பேசுகிறார்? இப்போ பகவானுடைய சப்ஜெக்ட் மேட்ரு யாருன்னா ஞானி. ஞானியை பற்றி பேசுகிறார். ஞானியை எடுத்துட்டு விசாரம் பண்ணுறார். இனிமேல் வர்ற ஸ்லோகங்கள் எல்லாம் பகவான் ஞானியை எடுத்து ஆராயும் ஸ்லோகங்கள். இந்த ஞானத்தோட கூடியவனை பற்றி விளக்கிட்டே வர்றார். இப்படிப்பட்ட ஞானிக்கு சர்வே சமாரம்பாஹா. சர்வே என்றால் எல்லாம், சர்வே எல்லாம், சமாரம்பாஹா என்றால் செயல்கள், சமாரம்பாஹா செயல்கள், ஆக்டிவிட்டீஸ், கர்மாணி. எல்லாம் என்பதிலிருந்து லௌகிக வைதிக கர்மாணி, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அல்லது அன்றாட நாம் செய்யப்படுகின்ற ஆக்டிவிட்டீஸ். காலையில் எழுந்திருந்து பல் துவக்குவதிலிருந்து தூங்கிறது வரைக்கும், தூங்குறதும் ஒரு கர்மந்தான். பெரிய சத்தமெல்லாம் வருமே சில பேர் தூங்குனா, அதனால் அது என்னென்னா அதுவும் ஒரு கர்மம் தானே. இப்படி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் தான் சர்வே சமாரம்பாகா. சம்யக் ஆரம்பியதே இது சமாரம்பாகா. எது ஆரம்பிக்கப்படுகிறதோ அவைகள் எல்லா கர்மங்கள். அந்த கர்மங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? ஞானியினுடைய கர்மங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதாம்? காம சங்கல்ப வர்ஜிதாகா. ஞானியினால் ஆரம்பிக்கப்பட்டு செய்யப்படுகின்ற செயல்களை பகவான் வர்ணிக்கின்றார். காம சங்கல்ப வர்ஜிதாகா. வர்ஜிதாகா என்றால் ஃப்ரீ ஃப்ரம், இல்லை. எது இல்லை? காம சங்கல்பம்.
காமமும் சங்கல்பமும் இல்லாத செயல்கள், இல்லாதவைகளாக இருக்கின்றது என்று சொல்றார். ஞானியினிடமிருந்து வருகின்ற செயல்கள் காமமும் சங்கல்பமும் இல்லாமல் இருக்கின்றது. இங்க பகவான் புதுசா உபதேசம் பண்ணல, ஞானிகிட்ட என்ன இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அதை சொல்றார். ஞானியினுடைய செயல்களெல்லாம் எப்படி இருக்கின்றதாம்? காமமும் சங்கல்பமும் இல்லாததாக இருக்கின்றது. அவனிடமிருந்து உருவாகின்ற செயல்கள் காமமும் சங்கல்பமும் இல்லை. இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுது? அஞ்ஞானின்னு போட்டோம்னா என்ன பதில் வரும்? அஞ்ஞானியினிடம் இருந்து உருவாகின்ற செயல்கள் காமத்துடனும் சங்கல்பத்துடனும் இருக்கின்றதுன்னு அர்த்தம். இனி காமம்னா என்ன, சங்கல்பம்னா என்ன? பல அர்த்தங்கள் இருக்கின்றது. காமம் என்றால் நாம் ஓரிரு அர்த்தங்கள் பார்க்கலாம். காமம்னு சொன்னால் ஆசை, நம்ம மனதில் இருக்கிற ஆசை தான். சங்கல்பம்னு சொன்னால் அந்த ஆசைக்கு காரணமாக இருப்பது சங்கல்பம். மனதில் தோன்றுகின்ற ஆசையை காமம். அந்த ஆசை எப்படி வருது? சங்கல்பத்தினால் வருகின்றது, அது சங்கல்பம். இப்போ காமைஹி தத் காரண சங்கல்பைஹி வர்ஜிதாக, காமங்களினாலும் காமத்துக்கு மூலமாக இருக்கின்ற சங்கல்பமும் இல்லை. இனி காமத்துக்கு சங்கல்பத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆசை என்றால் அந்த பொருள் எனக்கு வேண்டும் அல்லது அந்த பொருளை நான் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற இச்சா. ஆசைக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வார்த்தையை விளக்கணும்? தெரியாத வார்த்தையை விளக்கணும். ஆசை தெரியாததா என்ன? ஆகவே ஆசை. இந்த ஆசை திடீர்னு வந்துடாது. நம்ம அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கோம், எத்தனையோ பொருள்கள் கண்ணில் படுது, பட்ட பொருள்கள் மீதெல்லாம் ஆசை வந்துடுமா என்ன? வராது. பிறகு என்னன்னா சில பொருள்கள் கொஞ்சம் நல்லா ரெஜிஸ்டர் ஆகுது, அதுவோட ஆசை வராது. வீட்டில் போய் அதையவே நினச்சிட்ருக்கோம், அதை பார்த்தனே அதை பார்த்தனே அதை பார்த்தனேன்னு, அதுக்கு பேர் சங்கல்பம். இப்போ ஒரு சங்கல்பத்தினால தான் ஒரு பொருள் மீது ஆசை வருகிறது. முதல் ஒருவரை பார்த்தாலும் ஒரு பொருளை பார்த்தாலும் ஆசை வந்துடாது. அதை மீண்டும் பார்த்து அதை நினச்சி அந்த பொருள் மீது ஆசையானது உருவாக்கப்படுகிறது. அப்போ காமக இஸ் பில்ட், ஆசை என்பது கட்டப்பட்டது சங்கல்பம் என்கின்ற செங்கல்லால். சங்கல்பத்தினால் அது உருவாக்கப்பட்டது ஆசை. அந்த ஆசை இல்லாதவர்கள். இது ஒரு அர்த்தம். இனி ஒரு அர்த்தமும் இருக்கின்றது காமம் சங்கல்பம் என்பதற்கு. காமம் என்றால் நாம் செய்கின்ற செயலினுடைய பலனில் இருக்கின்ற ஆசை. நாம் ஒரு செயல் செய்தால் அந்த செயலினுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு பல திருஷ்ணா காமக, அந்த பலனில் இருக்கின்ற ஒரு இச்சை, விருப்பம், ஆசை. சங்கல்பம் என்றால் அந்த பலனில் இருக்கின்ற ஒரு பிரீத்தி, ஒரு அட்ராக்ஷன். அதனால தான் அதை நம்ம செய்கிறோம். அந்த ஒரு மோகம், அது என்னை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோமே, அது ஒரு பாவனை, அது சங்கல்பம். அந்த சங்கல்பமும் காமமும் அற்றவர்கள். அற்றவர்கள்னு பொருள் அல்ல, அற்ற செயல்கள். இப்போ காமக என்றால் பல திருஷ்ணா, சங்கல்பக என்றால் பலத்தில் ஆசை வர காரணமாக இருக்கின்ற பிரீத்திகி. பிரீத்திகின்னு சொன்னால் அது இச்சைக்கு உரிய விஷயம், அது வெறுக்கிறதுக்குரிய விஷயம் அல்ல, அது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்கின்ற ஒரு ஆட்டிடியூட், ஒரு பாவனை, அது சங்கல்பம். இந்த காமமும் சங்கல்பமும் அற்றதாக இருக்கின்றது. யாருடைய? ஞானியினுடைய செயல்கள். இனி இரண்டாவது வரிக்கு வந்தால், ஞானாக்னி தக்த கர்மாணம். பிரசித்தமான உதாரணத்தை பகவான் கூறுகிறார். விதையானது வறுக்கப்பட்டால், தீயினால் வறுக்கப்பட்டு விட்டால்
பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? அதே போல இருக்கும். ஆனால் விதைத்தால் அதிலிருந்து மரம் வருமோ என்றால் வராது. அந்த உதாரணத்தை பகவான் கூறுகின்றார். ஞானியினுடைய நிலை என்ன? ஞான அக்னி. ஞானம் என்ற நெருப்பினால், அக்னியினால். தக்தம் என்றால் எரிக்கப்பட்ட. ஞானம் என்ற நெருப்பினால் எரிக்கப்பட்ட. தக்தம் என்றால் எரிக்கப்பட்ட, ரோஸ்ட் பண்ணப்பட்ட. என்னன்னா கர்மானம், கர்ம. அவர்களுடைய கர்மமெல்லாம் ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விட்டது. இந்த இடத்துல கர்ம என்ற சொல்லுக்கு பொருள் சுப அசுப கர்ம பலானி. பாபம் புண்ணியம் அர்த்தம். கர்மத்தினுடைய பலன் பாப புண்ணியம். சுபம்னா புண்ணியம், அசுபம்னா பாபம். அந்த கர்ம பலனை பகவான் சொல்றார். ஞானம் என்ற நெருப்பினால் எரிக்கப்பட்ட பாப புண்ணியத்தை உடையவர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு ஜீவனுக்கு அடுத்த ஜென்மம் வர வேண்டும் என்றால் பகவான் எதனுடைய அடிப்படையில் கொடுப்பார்? இவனை 4 காலில் நடக்க வைக்கலாமா, 2 காலில் நடக்க வைக்கலாமான்னு பகவான் எப்படி முடிவு பண்ணுவார்? அதனுடைய அர்த்தம் என்ன? மிருகமாக போகட்டுமா, மனுஷனாக போகட்டுமா, அல்லது ஒரு இடத்துல மரமாக நிற்கட்டுமா, அல்லது தேவலோகத்தில் போகட்டுமான்னு எப்படி முடிவு பண்ணுவார்? பகவானுக்கு அந்த நேரத்தில் மூடு எப்படி இருக்கோ, ஸ்கூல் டீச்சர் மாதிரி. அது சொல்லுவாங்களே பசங்கள்லாம், ஸ்கூல் டீச்சர் நல்லா மூடு நல்லா இருந்தால் நல்லா சொல்லி கொடுப்பார்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டும் கூட காதில் விழுந்தது, ஏதோ ஒரு சின்ன பசங்க பாடுற மாதிரி. அப்படி அதனுடைய அடிப்படையிலையா அல்லது எதனுடைய அடிப்படை? சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அந்தந்த ஜீவனுடைய பாப புண்ணியத்தின் அடிப்படையில். இப்போ நம்முடைய சரீரம் எதனுடைய ப்ராடக்ட், எதிலிருந்து செய்யப்பட்டதுன்னா நம்முடைய பாப புண்ணியம். அதனால தான் முதல்ல கர்மா தியரியை படித்தா முதல்ல நமக்கு வர்ற ஆட்டிடியூட் என்ன தெரியுமோ? அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். காரணம் என்ன? இது நான் வாங்கின வீடு, இது நான் வாங்கின வாகனம்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு வாகனத்தை வாங்கிடுறோம், அதுக்கப்புறம் அது ஒழுங்காக ஓடலை, வெளியே பெருமையாக சொல்லுவோமா? நமக்கு தானே அவமானம். நல்லா தான் ஓடிட்டுருக்கு, பரவாயில்ல, நான் தானே வாங்கியிருக்கேன்னு சொல்லுவோம். அதே போல் இது ஒரு வாகனம் தான், அடிக்கடி ஒழுங்காக ஓடலின்னு வச்சுக்குவோமே. ஒர்க் ஷாப்புக்கு போகிற மாதிரி அடிக்கடி டாக்டர்கிட்ட போகணும். அது என்னன்னா அதெல்லாம் நம்முடைய கர்மத்தினுடைய பலன். ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளவு தான் நம்ம சம்பாரித்து வச்சுருக்கோம் இந்த உடம்புக்கு. அது வயசாகட்டா எப்படிப்பட்டதாகட்டும். இங்கே பகவான் சொல்கிறார், இந்த கர்ம பலன், பாப புண்ணிய ரூபமாக இருக்கின்ற கர்ம பலன் ஞானிக்கு எரிக்கப்பட்டு விட்டது. இப்போ பாப புண்ணியம் எரிக்கப்பட்டு விட்டதுன்னா ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர அவனுக்கு பாப புண்ணியமெல்லாம் எரிக்கப்பட்ட விதை போல. எதனால் எரிக்கப்பட்டு விட்டது? ஞானத்தினால். ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அடுத்த ஜென்மத்தை அது கொடுக்காது. அடுத்த ஜென்மத்தை கொடுக்கணும்னு சொன்னால் பாப புண்ணியம் இருக்கணுமே. இங்கெல்லாம் ரோஸ்ட் ஆயாச்சு, அடுத்த ஜென்மத்தை கொடுக்காது. இது எதுன்னா ஞானத்தினுடைய பலன். எப்படிப்பட்ட ஞானத்தினுடைய பலன்? கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்ற ஞானத்தினுடைய பலன். இதனுடைய சாரம் என்னன்னா, ஞானியினுடைய பாப புண்ணியம் எரிக்கப்பட்டு விட்டது. பிறகு ஏன் இந்த உதாரணத்தை பகவான் சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஞானம் ஒரு கர்மத்தை எரிக்கவில்லை, அது பிராரப்த கர்ம. அதனால தான் இந்த விதையை பார்த்தா விதையை போல தெரியுது, உண்மையிலேயே அதுக்குள்ள சம்சாரத்தை கொடுக்குற சக்தி இல்லை, அதாவது மரத்தை கொடுக்குற சக்தி இல்லை. இந்த பிராரப்த கர்மத்தினால் இவன் என்ன செய்கிறான்? மீண்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். ஆனால் இந்த கர்மம் அவனுக்கு சம்சாரத்தையோ அல்லது புனர்ஜென்மத்தையோ கொடுக்கின்ற சக்தி இல்லை. இப்போ ஞானாக்னி தக்த கர்மானம்ங்கிறதனுடைய கடைசி பொருள் சஞ்சித
பிராரப்த கர்ம பலன் எரிக்கப்பட்டு விட்டது. ஞானியை பொறுத்த வரைக்கும் பிராரப்த கர்மமும் எரிக்கப்பட்டு விட்டது. சஞ்சிதம்னா இதற்கு முன்னாடி சேர்த்து வச்ச, ஆகாமினா இந்த பிறவியில் சேர்த்து வைத்த கர்ம பலன், பிராரப்தம்னா இப்பொழுது அனுபவிக்கின்ற கர்ம பலன், அனைத்தும் ஞானியை பொறுத்தவரை எரிக்கப்பட்டு விட்டது. இனி பகவான் சொல்றார், தம் ஆகுகு பண்டிதம் புதாகா, இப்படிப்பட்டவனைத்தான் பண்டிதன் என்று ரிஷிகள் ஞானிகள் கூறுகிறார்கள். தம் என்றால் இப்படிப்பட்டவனை. இப்படிப்பட்டவனைனா எப்படிப்பட்டவனை? ஞானத்தினால் கர்ம பலனை எரித்தவனை. பிறகு முதல் வரியில அவனிடமிருந்து வருகின்ற செயல்கள் காமமும் சங்கல்பமும் இல்லாமல் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஞானியை ஆகுகு அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஞானியை என்ன அழைக்கிறார்கள்? பண்டிதம், பண்டிதன் என்று. புதாகா, புதாகான்னு சொன்னாலும் பண்டிதாக ஞானிகள், ஞானிகள் புதாகான ஞானிகள், ஞானிகள் இவனை பண்டிதன் என்று அறிகிறார்கள், அழைக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், பாம்பின்கால் பாம்பரியுங்கிறது போல ஞானிகள் இவர்களை பண்டிதன் என்று சொல்கிறார்கள். இந்த பண்டிட்டுங்கிற வார்த்தை வேற பல அர்த்தத்தில் இருக்கு. அவர் ஹிந்தி பண்டிட், சான்ஸ்கிரிட் பண்டிட் அப்படின்னுலாம் சொல்லுவோம். அதெல்லாம் என்னன்னா அது வெறும் பாண்டித்யம். பண்டிதக என்ற சொல்லுக்கு அந்த அர்த்தமும் சமுதாயத்தில் இருக்கு. இனியொரு அர்த்தமும் இருக்கின்றது. பண்டிதாகான சோச்சந்தின்னு சொல்லி பகவான் கீதை ஆரம்பித்தார். அந்த இடத்துல சங்கரர் சொல்றார், பண்டா ஆத்ம ஞானம் அஸ்ய அஸ்தி பண்டிதக. பண்டா என்ற சொல்லுக்கு பொருள் ஆத்ம ஞானம். நல்ல சொல்லு, இதை போய் பண்டாரம்னெல்லாம் சொல்லி சொல்லி நல்ல சொல்ல போய் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அவன் ஒரு பண்டிதனா என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அழகான சொல் இங்கு. பண்டிதன் என்றால் ஞானி. இவனை ஞானி என்று ஞானிகள் அழைக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்களிடமிருந்து வருகின்ற செயல்கள் காமமற்றதாக சங்கல்பமற்றதாக இருக்கிறது. இவர்களுடைய பாப புண்ணியமானது ஞானத்தினால் எரிக்கப்பட்டதாக இருக்கிறது. இவர்கள் பண்டிதர்கள் என்று பகவான் கூறுகின்றார். இனி இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலும் மீண்டும் இதே கருத்தை பகவான் கூறுகின்றார். 20வது ஸ்லோகம். த்யக்த்வா கர்ம பலாசங்கம் நித்யத்ருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபிப்ரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ. ஞானிகளுடைய வாழ்க்கையில் பிராரப்த கர்மம் இருக்கும் என்று பார்த்தோம். இந்த பிராரப்தமானது விதவிதமாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஞானியினுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. இங்கு யாரை பற்றி இனிமேல் பகவான் பேசப் போகிறார் என்றால், சிலருடைய பிராரப்தம் சந்நியாச ஆசிரமத்தில் அல்லது எந்த பொறுப்பும் இல்லாமல் நிவிருத்தி ரூபமாக அமையும். சிலருக்கு அப்படி பிராரப்தம் அமையாமல் இருக்கும். இப்போ இனிமேல் 2 விதமான ஞானிகளை பகவான் பேச போகிறார். இப்போ இனிமேல் வரும் ஸ்லோகங்களை நம்ம 2ஆ பிரிக்கணும். எந்த ஞானியை பகவான் பேசுகிறார்? எந்த ஞானினா 2 ஞானினா எப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கையில் பிராரப்தம் அவர்களை பிரவிற்த்தியில் வைத்திருக்கும். அப்போ பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கின்ற ஞானி,
இனி ஒரு ஞானி நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கின்ற ஞானி. அவர்களுடைய பிராரப்தம் நிவிருத்தியில வைத்திருக்கும். இதுல நமக்கு என்ன சொல்ல தோணும்? நிவிருத்தியில் இருக்கிற ஞானி முக்தியை அடைந்தவன், பிரகிருத்தியில் இருக்கின்ற ஞானி பந்தப்பட்டவன் சொல்ல தோன்றும். இங்க பகவான் சொல்ல போறார், அவன் பிரவிற்த்திக்குள் இருந்தாலும் நிவிருத்திக்குள் இருந்தாலும் மோட்சத்தை அடைந்தவர்கள் என்று சொல்ல போகின்றார். எப்படின்னா, செயலில் செயலின்மையை பார்க்கிறார்கள். உடலும் சூழ்நிலையும் செயல் செய்கிறது, அந்த செயலுக்குள் செயலில்லாமல் இருக்கிறார்கள். ஒரு பெரிய சைக்ளோன் வந்ததுன்னு சொன்னால் அதனுடைய மைய பகுதியில் அமைதியாக இருக்குமா, சுற்றியும் தான் காற்று இருக்குமா, அது இடையில போயிட்டோம்னா அது ஒன்றும் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்குமா. அப்படி அவனை சுற்றி எவ்வளவு செயல் இருந்தாலும் அமைதியாக இருக்கின்றான். அதை பகவான் பேச போகின்றார். இதில் ஒரு சாதகன் ஞானத்தை அடைவதற்காக பிராரப்தத்தினுடைய துணை கொண்டு அவன் சந்நியாசத்தை எடுத்து கொள்கின்றான். இந்த சந்நியாசத்தை பற்றி அடுத்த அத்தியாயம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். விதவிதமான சந்நியாசத்தை பற்றி எல்லாம் பேச இருக்கின்றோம். அதனால் அங்கே விளக்கத்தை வைத்து கொள்ளலாம். ஒரு விதமான சந்நியாசி ஞானத்திற்கு முன் சென்று விடுகின்றான். பிறகு அவனுடைய வாழ்க்கை எதுக்குன்னா, ஞானத்திற்காக அவன் சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து ஞானத்தை அடைகின்றான். இனி ஒரு விதமான சாதகர்கள் கர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டே சாஸ்திரத்தை படிக்கிறார்கள். முதல் சொன்ன சாதகன் சந்நியாச ஆசிரமத்தில் சென்று சாஸ்திரத்தை படிக்கின்றான். அவனை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பகவான் பேசவில்லை. இரண்டாவது விதமான சாதகர்கள் கடமையை துறக்காமல் கடமைகளுக்குள் இருந்து சாஸ்திரத்தை பின்பற்றுகிறார்கள், வேதாந்தத்தை படிக்கிறார்கள். பிறகு என்ன ஏற்படுகிறது என்றால், சாஸ்திரம் படித்து கொண்டு இருக்கும் பொழுது வைராகியம் வந்து விடுகிறது. ஒரு யாகத்தை ஆரம்பிச்சிட்டார் ஒருவர். சில யாகங்களெல்லாம் அந்த காலத்தில் 1 வருஷத்துக்கு ஓடும். அந்த 1 வருஷம் யாகம் பண்ணுறேன்னு ஆரம்பித்ததற்கு பிறகு 6 மாதத்துலேயே வைராகியம் வந்துடுது. என்ன செய்கிறதுன்னா, சாஸ்திரம் சொல்லுது, வைராகியம் வந்தால் இடையில் விட்டு விட்டால் பாபம் வராது. சந்நியாசம் எடுத்துக்கலாம், ஆனால் வைராகியத்தினால வேறு காரணத்தினால விட்டுட்டு ஓடணும்னா அதெல்லாம் கிடையாது. வைராகியத்தினால் நாம் விட்டு விட்டால் சாஸ்திரம் கூறுகிறது தவறில்லை. அவர்கள் சந்நியாசத்தை எடுத்து வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்களை பற்றியும் இந்த ஸ்லோகம் பேசவில்லை. பிறகு மூன்றாவது விதமான சாதகர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் சங்கரர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் பிரவிற்த்தி மார்க்கத்தில் அப்படின்னு சொன்ன கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு சாஸ்திரத்தை படித்து வருகிறார்கள். வைராகியமும் வந்துவிட்டது, ஞானமும் வந்துவிட்டது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் கடமையை துறக்க முடியவில்லை. குதஸ்சித் காரணாத்னு சொல்றார். ஏதோ ஒரு காரணத்தினால் பிராரப்தம் அவர்களுக்கு பிரவிற்த்தி மார்க்கத்திலிருந்து நிவிருத்தி மார்க்கத்துக்கு வர முடியவில்லை. அவர்களுடைய நிலை என்ன என்பதை இந்த 20வது ஸ்லோகம் விளக்குகின்றது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் யார் சப்ஜெக்ட் மேட்டர்? யாரை பற்றி பகவான் இங்கு பேசுகிறார்? ஞானத்திற்கு முன் சந்நியாசம் எடுத்தவனை பற்றி பேசவில்லை. செயலில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வைராகியம் வந்து செயலை துறந்தவனை பற்றி பேசவில்லை. இவர்களெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் பேச போறார். பிறகு ஞானம் ஏற்பட்டும் பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே ஞானம் ஏற்பட்டு அவர்கள் அதற்கு பிறகு செய்யப்படுகின்ற செயலினுடைய நிலை என்ன, அவர்களை பகவான் இங்கு பேசுகின்றார். இதற்கு அடுத்து வருகின்ற ஸ்லோகத்திலெல்லாம் சந்நியாசியை பற்றி பேசுவார். நிவிருத்தி மார்க்கத்தில் இருந்து வருகின்ற ஞானியை பற்றி பேசுவார். இப்பொழுது பிரவிற்த்தியில் இருக்கின்ற ஞானியை பற்றி பேசுகிறார்.
இப்படி சொல்லும்போது எப்படி சொல்லும், யாரோ பிரவருத்தியில் இருக்கிறவரை பற்றி பகவான் பேசுகிறார் நினைக்கக்கூடாது, என்னை பற்றி பகவான் பேசுகிறார் அப்படி நினச்சிக்கணும். ஏன்னா நம்மளாம் எப்படி இருக்கோம், பிரவருத்தி மார்க்கத்தில் இருந்தால் இப்போ பகவான் என்ன வர்ணிக்கிறாருன்னு நினச்சிக்கணும். இதை படித்தா தெரியும் பகவானுடைய லக்ஷணமும் நம்மளுடைய லக்ஷணம் பொருந்தி வருதா, இல்லை என்னதான் வர்ணிக்கிறாரா வேற யாரையாவது வர்ணிக்கிறாரான்னு தெரியும். ஆனால் இங்கே பகவான் யாரை பற்றி பேசுகிறார், ஞானத்தை அடைந்த பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கின்ற ஞானியை பற்றி பேசுகிறார். பிறகு நமக்கு சந்தேகம் வரலாம், ஞானமே வந்துட்டா அவன் ஏன் பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கணும்னா, அதனால தான் இங்கே பிராரப்தம்ங்கிறத ஒன்று நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு சூழ்நிலை வருது, ஞானிக்கு உன்னை விடுறதுனாலையும் உன்னை எடுத்துக்கொள்வதனாலையும் ஒரு பலனும் இல்லைன்னு சொன்னால் எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாமே. ஒரு விதமான பிராரப்தத்தினால் அவர்களினால் விட முடியவில்லை என்றால் அவர்களுடைய நிலை என்ன, அது இங்கு விளக்கப்படுகிறது. இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், தியக்துவா கர்ம பலாசங்கம். முதலில் பகவான் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த ஞானியினுடைய மனதை வர்ணிக்கின்றார். தியக்துவா துறந்தார்கள், அவர்கள் கர்மத்தை துறக்கவில்லை, அது இரண்டாவது வரியில சொல்ல போறார். எதை துறந்தார்கள் அடுத்த வரியில சொல்றார், அடுத்த சொல்லுல சொல்றார். கர்ம பலாசங்கம் தியக்துவா, எதை துறக்கிறார்கள், கர்ம பலாசங்கத்தை துறக்கிறார்கள், துறந்தவர்களாக. கர்ம பலாசங்கம்ங்கிறத எப்படி பிரிக்க வேண்டும், கர்ம பல ஆசங்கம், அசங்கம்னு பிரிச்சிடக்கூடாது. கர்ம பல ஆசங்கம். ஆசங்கம்னா பற்று, அட்டாச்மெண்ட். எதில் பற்று, கர்மத்திலும் பலனிலும். கர்மத்திலும் பலனிலும் இருக்கின்ற ஆசங்கத்தை பற்றை துறந்து, அவர்கள் கர்மத்தை துறக்கவில்லை, பலனை துறக்கவில்லை, அதில் இருக்கின்ற பற்றை துறந்தார்கள். இப்ப கர்மத்தில் எதை துறந்தார்கள், பலனில் எதை துறந்தார்கள்னு சொன்னா, கர்மத்தில் அகங்காரத்தையும் பலனில் ஆசையையும் துறந்தார்கள். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ கர்ம பல ஆசங்கம், அதை நம்ம எப்படி புரிந்து கொள்கின்றோம், கர்மங்கிற சொல்லுக்கு பக்கத்தில் கர்மத்தில் உள்ள அகங்காரத்தை, நான் செய்கிறேன்கிற பாவனையை, பலம்ங்கிற இடத்துல பலத்தில் இருக்கின்ற போக இச்சையை, ஆசங்கம், அந்த பற்றை என்ன செய்தார்கள், முதல் சொல் தியக்துவா துறந்து. இப்போ கர்மத்தில் நான் என்ற புத்தியையும் பலனில் உள்ள ஆசையையும் துறந்து. பிறகு அடுத்த கேள்வி, இவர்களால் எப்படி துறக்க முடிந்தது, செயலில் நான் செய்யறேங்கிற ஆட்டிடியூடு, பாவனையையும், பிறகு எனக்கு எந்த பலனும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டான்னு யாருனால சொல்ல முடியும். ஒருவரிடம் போய் எனக்கு வேண்டாம், ஒரு நம்ம சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறோம், எனக்கு வேண்டான்னு எப்போ சொல்ல முடியும். ஒரு வடையை கொண்டு போய் கொடுக்குறீங்க, எனக்கு வேண்டான்னு அவரால் எப்போ சொல்ல முடியும். ஏற்கனவே ஒரு 7-8 உள்ளே தள்ளியிருந்தாருன்னா, உள்ள இது வரைக்கும் இருந்ததுன்னு சொன்னால் அது என்ன சொல்லுவார் தெரியுமா, இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லுவார். இப்போவாவது வேண்டான்னு எப்போ சொல்ல முடியுது. அடுத்த சொல் நித்திய திருப்தக. திருப்தகன்னு சொன்னால் திருப்தி, நிறைவு. நித்தியன்னா எப்பொழுதும், எப்பொழுதும் மன நிறைவுடன் இருப்பவர்கள் நித்திய திருப்தக. அதனால தான் அவங்களால துறக்க முடிஞ்சது. உன்னை வேண்டான்னு யார் சொல்லுவான்னா, எப்போ மனசில் திருப்தி இருக்கோ அப்பொழுது தான் வேண்டான்னு சொல்லுவோம். பிறகு எப்பொழுது வேணும் வேணும்னு சொல்லுவோம்னா, திருப்தி இல்லையோ அப்போ தான் வேணும் வேணும்னு சொல்லுவோம். அது ரீங்காரம் ஆயிட்டே இருக்கு. அது அதிருப்தியிலிருந்து வருவது வேண்டும் வேண்டும், திருப்தியிலிருந்து வர்ற ஸ்ருதி வேண்டாம் வேண்டாங்கிற ஸ்ருதி. அதிருப்தியிலிருந்து வர்ற ஸ்ருதி என்னன்னா வேண்டும் வேண்டும்னு சொல்றது. திருப்தர்களாக இருந்ததனால் அவர்கள் துறந்தார்கள்.
நீ அடுத்த கேள்வி, அவர்கள் எப்படி திருப்தி அடைந்தார்கள்? 18வது ஸ்லோகத்துக்கு போகணும். ஞானேன, ஞானத்தினால் திருப்தியை அடைந்தார்கள். மேலும் உள்ள சொற்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.